கடகராசியை பொறுத்தவரை ரொம்ப தாய்மை ராசி அப்படின்னு சொல்றோம். ஒரு நல்ல தாய், நல்ல தகப்பன் கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே உண்டு. தாயின் மீது ஒரு நல்ல பாசம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு நல்ல நண்பராக இருக்கிறாரோ அவரே பகைவராக மாறுவார். இது வாழ்க்கையில நடக்கும். 7க்குரிய சனி பகவானே 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். யாரை நீங்க மிக நேசிக்கிறீங்களோ அவங்களே உங்களை பிடிக்காமல் ஒதுங்கி போவாங்க. உங்க நேசிப்பு தாங்காம ஒதுங்கி போற அமைப்பு கடகராசிக்கு இருக்கு. எப்படின்னு பாருங்க, கடகராசிக்காரங்க ரொம்ப பாசத்தை கொட்டுவாங்க. இந்த பாசம் கேட்டீங்கன்னா, ஒரு பெண் கடகராசியில இருக்காங்க, ஒரு ஆண் ஒருத்தருக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கணவரை. அப்ப என்ன ஆகுது, கணவர் மீது அதீத அன்பை காட்டுவாங்க. அந்த அன்புல பொசசிவ் கேரக்டர் அதிகம் இருக்கும். அப்போ அவருக்கு அது தாங்காது. அவர் ஆஃபீஸ் போவார், வெளி உலகம் போவார், 4 பேரோட ஃப்ரீயாக பழகிக்கிட்டு இருப்பார். ஆனால் இவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கும், எப்பவுமே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு எண்ணம் இருக்கும். அப்படி இருந்தால் அது குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்குது. இது கடகராசிக்காரங்களுக்கு லாஸ்ட் 2.5 இயர்ஸில் அவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனை பலருக்கு இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும், வேலை மாற்றம் செய்யற சூழ்நிலை இருந்திருக்கும். இதெல்லாம் கடகராசிக்கு உள்ள இயல்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நேரம் ஆரம்பிக்கும். 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு. அதை பாக்கியஸ்தானம் சொல்றோம், தர்மஸ்தானம் சொல்றோம். அப்ப அந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு அப்படிங்கும்போது இவங்களுக்கு பெரிய யோகம், கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்.